இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது தான் எனக்கு ஒரு வாழ்க்கை ஓப்பன் ஆச்சு. அது வரைக்கும் எனக்கு வாழ்க்கை பெருசாக தெரியலைங்க. என்னோடய வாழ்க்கைங்கிறது என் கிராமம், ஒரு சிறிய நகரம், ஒரு 30-40 பேர் நம்ம கிராமத்தில் இருக்காங்க, அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை. இன்ஜினியரிங் போனதுக்கப்புறம் தான் முதல் நாள் நான் என்னுடைய அப்பாவும் ஒரு தகரப்பெட்டி எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் போகிறோம். 3 பஸ் மாதிரி போகிறாங்க. எங்கள் அப்பா கையில் ஒரு தகரப்பட்டியும் கையில் ஒரு அந்த பக்கெட், அப்போல்லாம் பக்கெட் எடுத்துகிட்டு போவோம் ஹாஸ்டலில். அப்போ அந்த காலேஜ் கேட்டில் நின்று எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னுங்க. அதாவது ஒரு புதிய ஒரு உலகம், ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, ஒரு மாடர்ன் வேர்ல்டு. எங்கள் அப்பா சொன்னார், போய் படுறா பார்த்துக்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் இன்ஜினியரிங் முதல் நாள் போகும் பொழுதே ரொம்ப ஒரு இன்செக்யூராக, இந்த இடத்துல எனக்கு பொருத்தம் இருக்குமா, நான் இங்கே செட் ஆகுனான்னு பயத்தில் போன ஆளுங்க. நண்பர்களுடைய ஆக்கம் ஊக்கம், பேராசிரியர்கள், நல்ல மனிதர்கள். 3 வருஷம் இன்ஜினியரிங்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பித்தது, வாழ்க்கைங்கிறது வேறு ஏதோ ஒரு வாழ்க்கை, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேறேன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க மேடம், என்னோடய ஏஜில் என்னை மாதிரி ஒரு கிராமத்து இளைஞன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டேன்னு நான் உறுதியாக இருந்தேன். வேலை கிடச்சிது, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில் வேலை, முதல் நாள் கேம்பஸில் டே 0 வேலை. எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்பா நான் வேலைக்கு போகலேன்னு. ஏன்டா போகலின்னார், இன்னும் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், என் படிப்பு 10ஆவதுன்னு எனக்கு தோணுது, என்ன பண்ண போகிறேன்னார். 1 வருஷம் நான் படித்து அங்கே போகிறேன் ஐஏஎம். அதே போல் ஐஏஎம். இப்போ ஐஏஎம் போகும்பொழுது என்னுடைய எஜுகேஷன் லோன் 14.5 லட்சம் என்னோடய எஜுகேஷன் லோன். என்னோடய காலகட்டத்தில் சிவில் சர்வீஸ்லாம் யாரும் போகவே மாட்டாங்க மேடம், ஏன்னா நீங்கள் வாங்கின எஜுகேஷன் லோனே கட்ட முடியாது. ஆனால் உத்தரப்பிரதேசில் நான் பார்த்த பாவர்ட்டி, அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு உலகத்தை நான் பார்த்தது கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு கோரமான பசி இருக்கக்கூடிய ஒரு உலகம். எங்கள் அப்பா அங்கேருந்து மறுபடியும் சொல்கிறேன், அப்பா நான் இதில் போகிறதில்ல, இதில் போகிறேன். எங்கள் அப்பா அப்போ தான் சொன்னார், எதுவுமே நான் சொன்னதை நீ கேட்க மாட்டேன், உனக்கு பிடிச்சதை நீ செய்யணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேடம், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உள்ளே போக போக வாழ்க்கையை பார்க்க பார்க்க முடிவுகள் எடுக்க ஆரம்பித்து புதிய பாதையில் பயணம் செய்ய ஆரம்பித்தேன். அப்படி தான் ஐஏஎம், சிவில் சர்வீஸ் 9.5 வருஷம் இன்றைக்கி அரசியலில் இருக்க மேடம். ஸோ என்னை பொறுத்தவரை இட் இஸ் மோர் ஆக்சிடென்டல். 2வது ஆண்டவனுடைய அருள். 3வது ஆழமாக லைஃப்பை பார்க்க ஆரம்பிக்க லைஃப் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். இந்த 3 தான் எனக்கு இந்த சேரில் உங்கள் முன்னாடி, எண்ணற்ற எங்களுடைய தொண்டர்கள் முன்னாடி, நம்முடைய நலம் விரும்பிகள் முன்னாடி உட்கார வச்சிருக்கு. 2 எக்ஸாமும் ஒரே நாளில் இருந்ததா, ஒரே சமயத்தில்? அதை பற்றி சொல்லுங்கள். ஐஏஎம் லக்னோவில் படிக்கும் பொழுது மேடம், கடைசி வருஷம் செகண்ட் இயர், ஜென்ரலாகவே ஒன்று சொல்லுவாங்க, இட் இஸ் ஈஸி டு கெட் இன் டு ஐஏஎம் பட் டஃப் டு கெட் அவுட்டுமாங்க. ஏன்னா ஐஏஎம்ல ஸ்கோரிங் நார்மல் கர்வ் ஸ்கோரிங், எல்லாருமே பெஸ்ட்டு தான் உள்ளே இருப்பாங்க. இருந்தாலும் 10% ஆஃப் த கிளாஸ் ஃபெயில். ஸோ நீங்கள் பெஸ்ட்டோட கம்பீட் பண்ணணும், அதுவும் அந்த எக்ஸாமே கஷ்டம். அதே நேரத்தில் சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் வந்துச்சு லக்னோவில் சென்டர். ஸோ ஒரே நேரத்தில் வந்தனால டீனை போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் நான் சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எழுத முடியாது, என்னுடைய ஐஏஎம் லக்னோ எக்ஸாம் எழுத முடியாது, ஏதாச்சும் பண்ணுங்க. உடனே டீன் சொன்னார், இத்தனை ஆண்டு காலமாக யாருமே இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதில்லை, நீ தான் ஃபஸ்ட் ஆளன். ஸோ எனக்காக அவங்க என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னாங்க, அவங்க காலையில் எழுதுகிற எக்ஸாமை நான் சாயந்தரம் எழுதணும். அப்போ காலையில் நான் சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எழுதுவேன், சாயந்தரம் ஐஏஎம் லக்னோவில் இந்த எக்ஸாம் எழுதுவேன், நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் மெயின்ஸ் எழுதுவேன், சாயந்தரம் இந்த எக்ஸாம் எழுதுவேன். என்னோடய வாழ்க்கையில் மிக மிக கஷ்டமான ஒரு காலகட்டம்ங்கிறது அந்த 3 மாத காலம். ஆனால் அதுதான் எனக்கு ஏகப்பட்ட ஆத்ம பலத்தை கொடுத்துச்சுங்க. 2 எக்ஸாமும் ஒரே நேரத்தில் எழுதணும், பாஸ் பண்ணணும். ஒரு தனி மனிதனுக்கு எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணாங்க. நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே என் பேட்ச்மேட்ஸ் எனக்காக ஒரு சாண்ட்விச் ஒரு ஜூஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. நைட்டு முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அவங்களே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எண்ணற்ற மனிதர்கள் என் கூட இருந்து அந்த 2 எக்ஸாமும் பாஸ் பண்ணுவதற்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க மேடம், எல்லாம் இருக்காங்க.